அடுத்து நம்ம பார்க்க போகிறது கானிங் பிரபு பற்றி. ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு புது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கானிங் பிரபு பற்றி பார்ப்போம். கானிங் பிரபு வந்து 1856 முதல் 1858 வரை இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் ஆகும். 1858லேருந்து 1862 வரை இந்தியாவோட முதல் வைஸ்ராயாகவும் பதவி வைத்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி நடந்தது. இதன் காரணமாக இந்திய அரசின் ஆட்சி வந்து கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு நேரடியாக மாற்றப்பட்டது. 1857 சிப்பாய் கழகம். இவருடைய ஆட்சி காலத்தில் இந்திய சிப்பாய்கள் மற்றும் மன்னர்களால் பெரும் புரட்சி நடந்தது. இந்த கழகம் வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர போர் எனவும் அழைக்கப்படுகிறது. கழகத்திற்கு பிறகு 1858ஆம் ஆண்டு விக்டோரிய மகாராணியின் பிரகடனத்தின்படி கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியாவை ஆங்கிலேய அரசு நேரடியாக ஆளத் தொடங்கியது. வைஸ்ராய் பதவி. 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் பதவி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வைஸ்ராய் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. கானிங் பிரபு வந்து இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக பொறுப்பேற்றார். சீர்திருத்தம். என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா, சட்ட சீர்திருத்தம். இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் 1866 இயற்றப்பட்டது. மேலும் உயர் நீதிமன்றங்கள் சட்டம், இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 கொண்டு வரப்பட்டது. பொருளாதார சீர்திருத்தம். இவரின் ஆட்சி காலத்தில் வரி சீர்திருத்தங்கள், குறிப்பாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்திய நிதி நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக மாறியது. கல்வி சீர்திருத்தம். லண்டன் பல்கலைக்கழகத்தின் மாதிரியில் 1857 கல்கத்தா, பம்பாய், சென்னை ஆகிய இடங்களில் 3 பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. சமூக சீர்திருத்தம். விதவை மறுமண சட்டம் 1856 நிறைவேற்றப்பட்டது. வாரிசிலப்பு கொள்கை நீக்கம். டல்ஹௌசி பிரபுவால் கொண்டு வரப்பட்ட வாரிசிலப்பு கொள்கையை கானிங் பிரபு ரத்து செய்தார். இதன் மூலம் இந்திய மன்னர்களின் அரசுகள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன.